டி சோளப்பாடி செம்மேடுங்கிற அட்ரஸில் மாங்குறிச்சிங்கிறதுல இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு 10-15 வருஷமாக தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸ்கூலுக்கு வர டீச்சர்ஸுங்க எல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு பீரியட்ஸ் டைமில் எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் வந்து இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போயிடுறாங்க. பிள்ளைங்களுக்கும் வந்து குடிக்கிறதுக்கூட தண்ணி இல்லை, கப்பு கலருக்கு தண்ணி இல்லை. சுத்தமாக பிள்ளைங்க வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லி. ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தான் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வர முடியும். அதை வச்சு சாயங்காலம் வரைக்கும் அந்த பிள்ளைங்க இருக்க முடியுமா? ஸ்கூலில் இருக்கிற ஆயமாங்க போய் வீட்டுக்கு போய் 2 குடம் தண்ணி கொடுங்க, 1 குடம் தண்ணி கொடுங்கன்னு பக்கத்தில் கேட்டு வாங்கிட்டு வராங்க. அதுலேயும் சில டைம் தான் விட்றாங்க, சில டைமில் விட்றதில்ல. இப்போ அவங்க மட்டும் போய் எங்கே போய் தண்ணி கொண்டு வராங்க? எங்கள் ஊர் வந்து இது ஆத்தோரத்துலேயே தான் இருக்குதுங்க. எங்கள் ஸ்கூலுக்கும் ஆற்றுக்கும் வந்து தொலைவு வந்து 1 கிலோமீட்டர் தான். இங்கே வந்து தண்ணி வசதியெலாம் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு தரதில்லை யாருமே. நாங்களும் வந்து ஸ்கூலுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 10 வருஷமாக போராட்டம் பண்ணுறோங்க. நாங்களும் வந்து எல்லாத்திட்டுமே கேட்குறோங்க, தலையிட்டு கேட்டுருக்குறோங்க, எல்லாத்திட்டுமே கேட்டுருக்குறோங்க. இப்போ அங்கங்கே பிட்டிஷன் கொடுக்குறோங்க. எங்கே கொடுத்தாலும் வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஸ்கூலில் வந்து சுத்தமாக பிள்ளைங்களுக்கு தண்ணிங்கிறதே இல்லைங்க. அதனால் வந்து பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு நாங்கள் போகிறோங்க, எங்களை வந்து நாங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்திக்கிறோங்க, நாங்கள் தனியார் ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸும் வந்து எங்களாலாம் இருக்க முடியாது, தண்ணிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர டீச்சர்ஸு வாத்தியார்ஸு எல்லாமே மாற்றிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து இங்கே இருக்கிற பாதி பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. இது 10 பிள்ளைங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு என்னென்ன வசதி வேணும்? அதாவது ஸ்கூலில் வந்து தரமட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்கூல் வந்து பிள்ளைங்க வந்து உட்கார தரமட்டம் வந்து குண்டும் குழியுமாக இருக்குது. தரமட்டம் எல்லாம் பூராமே போயிடுச்சிங்க. அது வந்து ஸ்கூலில் வந்து ஃபேன் இல்லை, ஃபேன் முக்கியமாக இல்லை, காற்று ஓட்டுற பகுதி இல்லை. பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு டைமில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மஞ்சரையில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்கூல் பக்கமாக இருக்குது. சின்ன ஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து எந்த ஸ்கூலுக்குமே தண்ணி போய் சேரதில்லை. நாங்கள் ஊருக்காரங்க இருக்கிறது பக்கத்து வீட்டில் போயிட்டு 4 குடம் 4 இது கேன் வாங்கிட்டு கொடுத்து குடிக்கிறாங்க. அந்த பக்கத்துக்கு இருக்கிற 4 கேன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகணும், பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்தே கொடுத்து விடணும் நாங்களே. அப்படின் போது தண்ணி மாசுபட்ட தண்ணி வந்ததுனால காய்ச்சல் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆத்தண்ணி நாங்கள் எடுத்து குடித்தாகணும். இப்போ எங்கள் வீடு இருக்குது, நாங்கள் எங்கே போய் குடிக்க முடியும்? இதை எடுத்து ஆத்தண்ணியை போய் பாருங்கள் எப்படி கேவலமாக இருக்குதுன்ட்டு. இந்த தண்ணி எடுத்து குடிச்சோம்னா எங்களுக்கு காலரா, டைஃபாய்டு, மலேரியா இந்த போன்ற கொடிய நோய்கள்லாம் வருது. அதை நாங்கள் போய்ட்டு இதெல்லாம் நிறைய பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்னியில் ஃபால்ட்டு வருது. இந்த நாங்கள் போர் தண்ணி குடிச்சோம்னா அது எங்களுக்கு கிட்னியில் ஃபால்ட் ஆகுது. இதுலேயும் எங்கள் ஊர்லேயே லோக்கல்லே ஒரு 3 பேருக்கு மேலே அது மாதிரி இறந்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.